ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது என்னுடைய 10th vlog. போன வீடியோக்கு நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஒருவேளை என்னுடைய போன vlog பார்க்கலன்னா லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். குட் மார்னிங் கைஸ். ஸோ இப்போ ஏர்லி மார்னிங் 6 o'clock அவங்க கால் பண்ணி வர சொல்லிட்டாங்க. ஸோ அவங்க ஒரு கன்சென்ட் ஃபார்ம் மட்டும் ஃபில் பண்ணி கொடுக்க சொல்கிறாங்க இந்த போட்டிங்க்கு. அண்ட் ஒன் மோர் குட் திங் வந்து இவங்களே வந்து ட்ரோன் அரேஞ்ச் பண்ணி தரேன்றாங்க. அண்ட் ட்ரோன் ஷூட்டிங்க்கு ஒரு சம் சார்ஜ் மாதிரி கேட்குறாங்க. ஸோ இவங்களே வந்து ப்ராப்பராக பண்ணித்தரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ லெட்ஸ் ஃபில் த கன்சென்ட் ஃபார்ம். கன்சென்ட் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்துட்டு இந்த டேவை நான் ரொம்ப எக்ஸைட்டடாக ஸ்டார்ட் பண்ணேங்க. ஹே கைஸ், இதுதான் வந்து ஃபஸ்ட் டைம் நான் கயாக்கிங் பண்ண போகிறேன். கொஞ்சம் எக்ஸைட்டடாகவே இருக்குது. ஒரு கைடு மட்டும் அனுப்புகிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களே கொண்டு வந்து விடுவாங்க வித் ஹெல்ப் ஆஃப் ட்ரோன். அதோடைய நம்பர் வந்து நான் இதில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். மேபி இந்த ஒர்க்கால சைடு வந்தீங்கன்னா. எந்த ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி ட்ரை பண்ணாலும் நம்மளுடைய இன்ஸ்ட்ரக்டர் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறாரோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணணும். ஏன்னா சேஃப்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் வந்து எனக்கு க்ரீன் கலர் போட்டு தான் வேணும்னு கேட்டது, அவங்க அதே கொடுக்குறாங்க. என்னுடைய கயாக்கிங் போட்டும் ரெடியாக இருந்துச்சுங்க. ஃபஸ்ட்டு நான் ஸ்டெப் எடுத்து வைக்க போகிறேன். ரொம்பவே எக்ஸைட்மெண்ட், பட் அதே டைமில் லைட்டாக கொஞ்சம் படபடப்பும் இருந்துச்சு. எனக்கு இப்போ 2 ஆப்ஷன் தாங்க இருக்குது. ஒன்று, இன்ஸ்ட்ரக்டர் என்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்தாரோ அதை ஃபாலோ பண்ணுறது, இல்லைனா கம்முன்னு திரும்பி போகிறது. நான் ஆப்ஷன் 1 சூஸ் பண்ணேன். கொஞ்சம் கொஞ்சமாக ரோ பண்ணி போட்டை மூவ் ஆகிற ஃபீல், எதையோ ஜெயித்த மாதிரி ஒரு சின்ன சந்தோஷங்க. அதுவும் இந்த சன்ரைஸை பார்க்கும்போது அப்படி ஒரு பாசிட்டிவான ஃபீல். இந்த மொமெண்ட்டை டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு என்கிட்ட இப்போதைக்கு வார்த்தைகளே இல்லைங்க. ஒரு வழியாக கயாக்கிங் பண்ண கற்றுக்கிட்டேன். லெஃப்ட் சைடு பெடல் பண்ணால் போட் வந்து ரைட் சைடு திரும்பும், ரைட் சைடு பெடல் பண்ணால் போட் வந்து லெஃப்ட் சைடு திரும்பும். அது கற்றுக்கிறதுக்கு எனக்கு ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. அண்ட் இப்போ வந்து கயாக்கிங் ஓரளவுக்கு வந்துருச்சு. ஐ எம் நாட் எக்ஸ்பர்ட், பட் ஐ எம் ஓகே டு சர்வைவ். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கயாக்கிங்கை நான் ஃபீல் பண்ண ஆரம்பித்தேன். ஒரு குட்டி டனல் மாதிரி இந்த இயற்கையின் அழகான காட்சிகளுக்கு நடுவில் போகும்போது ரொம்பவே அட்டகாசமாகவும் அற்புதமாகவும் இருந்துச்சுங்க. வாவ்! இந்த 6 நாள் ட்ரிப்பில் நான் ஃபீல் பண்ணாத ஒரு புதுவிதமான அனுபவம் இந்த கயாக்கிங்னு சொல்லுவேன். ஏதோ ஒரு தனி இயற்கை உலகத்துக்குள்ள வித்தியாசமான ஒரு தோற்றத்தோடு இருக்கிற இந்த மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்லாம் பார்க்கும்போது கண்ணுக்கு ரொம்பவே குளிர்ச்சியாக இருந்துச்சுங்க. இந்த வர்க்காலா பீச் சைடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் ட்ரை பண்ணணுன்ட்டு நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். என்னுடைய கைடு கூட வந்தவங்கலாம் முன்னாடி போயிட்டாங்க. நடுவில் ஒரு போட் வந்ததுனால நான் அப்படியே கொஞ்சம் ஸ்லோ ஆகிட்டேன். இந்த மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் வந்தீங்கன்னா நீங்கள் வந்து குரூப் போட்டும் எடுத்துக்கலாம், இல்லை இண்டிவிஜுவல் போட்டும் எடுத்துக்கலாம். என்ன கேட்டால் இண்டிவிஜுவல் போட் எடுங்க, சேஃப்டி ப்ரிகாஷன்ஸோடு நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். அதை தான் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் பெயின் இருந்தது. ட்ரிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறமா கயாக்கிங் எப்படி பண்ணணும் அப்படின்றது நம்ம வந்து ஃபீல் பண்ணுறோம். நம்மளே வந்து ஒரு இதில் இந்த மூவ் பண்ணி போகிறோம் அப்படின்ற அந்த இது வந்து ஃபீல் பண்ணுறோம். வழிநடுக காட்டு மல்லின்னு சொல்கிற மாதிரி வழிநடுக ஃபுல்லாகவே டனல்ஸாகவே இருந்துச்சுங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு ஆக்சுவலாக. இந்த பிளேஸ்லேயே வந்து டிராஃபிக் ஜாம் ஆக ஆரம்பிச்சிருச்சு. சம்டைம்ஸ் வந்து திருப்ப முடியாது. அது என்ன ஆகும்னா இன்னொரு போட் வந்து கரெக்டாக வந்து லைட்டாக இடித்து அது அப்படியே டேர்ன் ஆகிடும். என்னை வந்து கைடு வந்து கூப்பிட்றாரு, தம்பி போகிறோம்ப்பா வாப்பா அப்படின்ட்டு. ரொம்ப நேரமாக இருக்கும் அப்படின்ட்டு கூப்பிட்றாரு. வாட் அ ஃப்ரேம்ங்க. இந்த கயாக்கிங்கில் வந்து நான் ஒரு விஷயம் நல்லா கற்றுக்கிட்டேன். எவ்வளோ ஜென்டிலாக நம்ம இந்த மாதிரி ரோ பண்ணுறோமோ அவ்வளோ அழகாக ஸ்மூத்தாக போகும். ரொம்ப வேகமாக போனால் அது அங்கே எங்கே திரும்ப தான் செய்யும். அதான் ஜென்டிலாக பண்ணால் அந்தளவுக்கு கண்ட்ரோல் இருக்குது. இந்த மேங்க்ரூவ் ஃபாரஸ்டின் அழகான ட்ரோன் காட்சிகள் உங்களுக்காக.
அந்த ட்ரோனுடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் நான் இங்கே கொடுக்குறேன், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் செக் பண்ணுங்கள். உடம்பு அங்கங்கே வலிக்குது. ஆல்ரெடி வந்து இவங்க ட்ரைனிங் ஒரு 5 minutes ட்ரைனிங் செஷன் ஒன்று கண்டக்ட் பண்ணாங்க. ஆல்ரெடி அவங்களுக்கு காமிச்சிருந்தேன்னு நினைக்கிறேன் அந்த வீடியோவில். ஸோ அவங்க கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படியே ஃபாலோ பண்ணாலே போகிறோம். அழகாக நம்ம கயாக்கிங் பண்ணலாம், நல்லா என்ஜாய் பண்ணலாம். அண்ட் அவங்க கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படியே வேதவாக்காக எடுத்து ஃபாலோ பண்ணுங்கள். எக்காரணத்தை கொண்டும் லைஃப் ஜாக்கெட்டை மட்டும் கழட்டாதீங்க. அண்ட் நல்லா சேஃபாக இந்த மாதிரி உங்களுக்கும் கயாக்கிங் போகணுன்னா இங்கே வந்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். அந்த கயாக்கிங்கோடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் நான் இங்கே தரேன். உங்களுக்கு வேணும்னா முன்கூட்டியே அவங்களுக்கு கால் பண்ணி உங்களுடைய ஷெடியூலில் புக் பண்ணிக்கோங்க. ஒரு வழியாக கயாக்கிங் முடிச்சாச்சு. இப்போ வந்து இறங்கணும். செமையாக கயாக்கிங் முடிஞ்சது. உடம்பு மட்டும் கொஞ்சம் டயர்டாக இருக்குது, அங்கங்கே வலிக்குது. போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ணும். ஜாக்கெட்லாம் கொடுத்த பையா. கயாக்கிங் முடிச்சுட்டு ஒரு 1 hour ரெஸ்ட் எடுத்துட்டு இப்போ நான் ரெடி ஆகிட்டேன். வாங்க அடுத்த பிளேஸ்க்கு போகலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்கே வெஜ் ஆப்ஷன்ஸ் இருக்கிற ஹோட்டல்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மிங்க. அதை தேடுறதே கொஞ்சம் நான் சிரமமாக ஃபீல் பண்ணேன் இந்த கேரளா ட்ரிப்பில். ஸோ இப்போ நான் இருக்கிற இடத்துலேருந்து ஒரு 14 kilometers ட்ராவல் பண்ணி வந்தேன். அங்கே வந்து ஒரு வெஜ் ஹோட்டல் ஆரியாஸ் கிளாசிக்ன்ற ஒன்று இருந்தது. அங்கே மீல்ஸ்லாம் எதுவும் கிடையாதுன்ட்டாங்க. ஸோ இங்கே வந்து நான் ஒரு வெஜ் பிரியாணி மட்டும் சொல்லியிருக்கேன். அது மட்டும் சாப்பிட்டுட்டு வேறு ஏதாவது சாப்பிட்லாமான்றதை பார்க்குறேன். பட் ஐம் நாட் ஷோர். கேரளா ஃபுட்டு ஓகே, நல்லா ஸ்பைஸியாக தான் இருக்குது. பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை நம்ம ஊருக்கு இங்கே இருக்கிறதுக்கும். நல்லா தான் இருக்கு. பட் இன்னும் பசிக்குது. ஒரு மசாலா தோசை மட்டும் ஒன்று சொல்லியிருக்கேன். மசாலா தோசை சாப்பிட்டுட்டு வேறு ஏதாவது ஜூஸ் மாதிரி சாப்பிட்டுட்டு கிளம்பலாம் அப்படின்ட்டு டைம் பண்ணிட்டுருக்கேன். ஆக்சுவலாக நேற்று ஈவினிங் ஒர்க்காலில் சாப்பிட்டதோடு சரி, அதுக்கப்புறம் நான் எதுவுமே சாப்பிடல. நைட்டு மட்டும் ஒரு டீ மட்டும் சாப்பிட்டேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் வேறு எங்கேயும் எதுவுமே எனக்கு சாப்பிடல. மசாலா தோசையும் வந்துருச்சு, அது இப்போ நான் சாப்பிட்டுட்ருக்கேன். நல்ல பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ வந்து டுவர்ட்ஸ் வர்க்காலா பீச் போயிட்டுருக்கேன். அங்கே வந்து இந்த பேராசைலிங் வாட்டர் ஆக்டிவிட்டி ட்ரை பண்ணலான்ட்டு நேற்று கேட்டிருந்தேன். நேற்று ஃபுல்லாகிடுச்சு. அண்ட் இன்றைக்கி வந்து ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க அப்படின்னாங்க. அவங்களே கால் அடித்து நீங்கள் ஒரு 4 o'clock மாதிரி வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நான் அங்கே தான் போயிட்டுருக்கேன். அண்ட் எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 27 kilometers ட்ரைவ், ஒரு 1 hour ஆகும். 1 hour கழிச்சு அங்கே போயிட்டு இன்றைக்கி ஈவினிங் ஃபுல்லாக அங்கே ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து ரூம் வந்து நான் ஒரு நாளைக்கு காலையில் செக் அவுட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன். ஸோ அவங்க ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நாளைக்கு காலையில் கிளம்பி சென்னை போகலாமா இல்லை வேறு ஏதாவது பிளேஸ் போகலாமா அப்படின்றது நாளைக்கு காலையில் தான் நான் டிசைட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ என்னுடைய ஹெல்த் கண்டிஷன், ஏன்னா நான் ஒரு கண்டினியூஸாக ஒரு 1 week ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் 1 week வெளியில் ஃபுட்டு இதெல்லாம் கொஞ்சம் கன்சிடர் பண்ணணும். நாளைக்கு எனக்கு எப்படி இருக்குது, ஓகே எதுவும் இல்லைன்னா இன்னொரு ஏதாவது ஒரு பிளேஸ் பார்க்கலாம், இல்லைன்னா கம்முன்னு சென்னைக்கு கிளம்பி போயிடலான்னு இருக்கேன். வர்க்காலா பீச்சை நோக்கி நான் கிளம்பி போயிட்டுருக்கேன். இன்றைக்கி ஃபுல்லாகவே வந்து ஒரு அட்வென்ச்சரஸ் ஆக்டிவிட்டீஸ் மாதிரியே இருக்குங்க. காலையில் கயாக்கிங், ஈவினிங் வந்து பேராசைலிங் அண்ட் இன்னும் நிறைய வாட்டர் ஆக்டிவிட்டீஸ்லாம் ட்ரை பண்ண போகிறேன். இந்த இடத்துல பேராசைலிங், ஜெட்ஸ்கி, ஃப்ளையிங் ஃபிஷ், ஸ்பீட் போட், பனானா போட், கிரேசி சோஃபா, டோனட் போட், ஏடிவி அந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருந்தது.
இவங்க சேஃப்டி ஜாக்கெட் எல்லாமே கொடுத்துட்டாங்க, ஒரு சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் கொடுத்தாங்க. அண்ட் நினைக்கிற மாதிரி இதை வச்சுக்காதீங்க அப்படின்ற மாதிரி. இப்போ நெக்ஸ்ட்டு போட் வந்தால் கடலுக்குள்ளே போகிறோம். உள்ளே போயிட்டு மேலே பேராஸ்லைடிங்கில் போய் டாப் லெவலில் போய் பார்க்க போகிறோம். கடற்கரையிலேருந்து கடல் உள்ள கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் வரையும் போட்டில் கூட்டிகிட்டு போவாங்க, அதுவும் ஸ்பீட் போட்டில். அந்த போட்டு வர வரையும் நான் கடற்கரையிலேயே ரொம்ப என்ஜாய் பண்ணிவிட்டு இந்த ஆக்ஷன் கேமராவை தண்ணி உள்ள டிப் பண்ணி ஷூட் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு இங்கே தான் ஒரு அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருந்தது. 1 மீட்டருக்கும் கம்மியில் தான் இந்த ஆக்ஷன் கேமராவை நான் வாட்டரில் டிப் பண்ணேன். பட் என்னுடைய ஆக்ஷன் கேமரா சர்வே ஆகலை, டோட்டலாகவே ஷட் டவுன் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் திரும்ப ஆனே ஆகலை. உண்மையிலே இது ஒரு ரொம்ப ஏமாற்றமாக இருந்துச்சுங்க. ஆக்சுவலாக பேராசைலிங்லலாம் போயிட்டு ஆக்ஷன் கேமராவில் ஷூட் பண்ணலான்னு நினச்சேன், பட் முடியல. சில நேரங்களில் சில சமயங்களில் நம்ம நினச்சது எதுவுமே அப்படியே நடக்காது. அப்பப்போ சில அதிர்ச்சிகளும் ஏமாற்றங்களும் நம்மளுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். விளாகிங் பண்ணுறதுலேருந்து பின் வாங்கக்கூடாதுன்றதுக்காக என்னுடைய ஐஃபோன் போலில் கடலுக்குள்ளே எடுத்துகிட்டு கிளம்பி போயிட்டேன். போட் போன ஸ்பீடுக்கு தண்ணி வந்து ஃபோனில் விழுந்து அப்பப்போ கொஞ்சம் பிளர்ராகவே தெரிஞ்சது. இருந்தாலும் கொஞ்சம் ரிஸ்க்கு தான், பட் பரவாயில்ல, விளாகிங் எடுத்தே ஆகணுன்றதில் மட்டும் ரொம்ப உறுதியாக இருந்தேன். கடற்கரையிலேருந்து ஸ்பீட் போட்டில் கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் வரையும் உள்ளே கூட்டு போவாங்க. அங்கேருந்து இந்த பேராசைலிங் பண்ணுற போட்டுக்கு மாற்றி விடுவாங்க. மேலே உள்ளே டிப் பண்ணுவாங்களாம், மேலே ஏற்றுவாங்களாம், டிப் பண்ணுவாங்களாம். எனக்கு நீச்சல் தெரியாது, பட் ஃபுல்லாக நான் இவங்கள தான் நம்பியிருக்கேன். இன்னொரு கான்ஃபிடென்ட் வந்து ஐ வேட் ஆல் மை சேஃப்டி திங்ஸ். நீச்சல் தெரியலனாலும் ஐ கேன் சர்வைவ் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் தான். சும்மா சொல்லக்கூடாதுங்க, இவங்க சேஃப்டி செக்ஸ்லாம் ப்ராப்பராக பண்ணதுக்கப்புறம் தான் அந்த ரோப்பை ரிலீஸ் பண்ணுவாங்க. மேலேருந்து பார்க்கும்போது வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸுங்க. அப்படியே ஏரியல் வியூவில் பார்த்த மாதிரி ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது வந்து 2 to 3 மினிட்ஸ் வரையும் மேலே அவங்க கட்டி தொங்க விடுவாங்க. நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக இது வந்து கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணணுன்ட்டு தான் சொல்லுவேன், வித் ப்ராப்பர் சேஃப்டி திங்ஸ். சூரியவம்சம் படத்தில் அந்த சரத்குமார் அவருடைய பேரனை யானை மேலே ஏற்றி டக்குன்னு கீழே இறக்கிடுவார். அதேமாதிரி இவங்களும் டக்குன்னு கீழே இறக்கி சவாரி நல்லா இருந்துச்சான்ற மாதிரி கேட்டாங்க. இத்தோட முடிஞ்சிருச்சுன்னு நினச்சேன். அண்ட் அதுக்கப்புறமா தான் உண்மையிலே இன்னொரு அட்வான்ச்சரஸ் ரைடு இருந்துச்சு. ஜெட்ஸ்கின்ட்டு ஒரு ஸ்பீட் போட்டில் கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே இங்கே திருப்பி நல்லா வித்தையை காமிச்சிட்டு இருந்தாங்க. ஹியர் கம்ஸ் த அட்வென்ச்சரர்ஸ்ன்னு சொல்கிற மாதிரி இங்கே தாங்க உண்மையிலே ஒரு வித்தியாசமான ரைடு இருந்துச்சு. பனானா ரைடு. ஒரு பலூன் மேலே உட்கார வச்சுட்டு அங்கேருந்து கடலில் தள்ளி விட்டுருவாங்க. எனக்கும் நீச்சல் தெரியாது. எனக்கு இருந்த சேஃப்டி ஜாக்கெட் வச்சு கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் வரையும் நீந்தி வந்தேன். செம்ம அட்வான்ச்சரஸ் மறக்கவும் முடியாது லைஃப்பில். இந்த மாதிரி ஒரு அட்வான்ச்சர் ஸ்டெப்லாம் ஃபஸ்ட்டு பார்க்குறேன். வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸு. என்னுடைய ஃபோனில் நிறைய தண்ணி பட்டுருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லை, என்னுடைய ஃபோனில் சார்ஜும் 2% கம்மியாகிடுச்சு. அண்ட் இப்போ ஆஃப் ஆச்சுன்னா எப்போ ஆன் ஆகும்னு எனக்கு தெரியல. நேராக இங்கேருந்து நான் கிளம்பி ரூமுக்கு போயிட்டேன். ஹே கைஸ், ஆக்சுவலாக வந்து நேற்று நைட் என்னால் கண்டினியூஷன் ஒழுங்காக பண்ண முடியல. பேராக்ளைடில் வந்துட்டு என் ஃபோனும் வந்து கொஞ்சம் லைட்டாக தண்ணியிலலாம் பட்டு அது ஆனே ஆகலை. ஆன் மீன்ஸ் சார்ஜ் ட்ரைன் ஆச்சு. அதனால் சார்ஜ் ஏறல. லிக்விட் டிடெக்ட் இருக்குது அப்படின்ட்டு சார்ஜே ஏறலை. கொஞ்சம் நேரம் ட்ரை பண்ணி விட்டுட்டு நான் சார்ஜ் பண்ணி நைட் வந்து கம்முன்னு படுத்து தூங்கிட்டேன். ஸோ இப்போ வந்து எல்லாமே ஒரு எக்யூப்மெண்ட்டாக பார்த்துட்ருக்கேன். ஸோ ஆக்ஷன் கேமரா ஒர்க் ஆக போகிறதில்ல. இன்னொரு 2 டேஸ்க்கு நான் சென்னை போய் சரி பண்ணணும். அதை நல்லவேளை நான் வந்து பேக்கப்புக்காக ஆல்ரெடி ஒரு டிஜே மைக்கும் என்னுடைய ஓல்டு கிம்பிள் எதுக்கும் எடுத்துகிட்டு வந்தேன். பட் இப்போ வந்து யூஸ் ஆகுது.
இப்போ வந்து நான் இந்த டிஜே ஆக்ஷன் கேமரா வந்து நான் பேக் பண்ணி எடுத்து வச்சிடுறேன். அண்ட் ஐ திங்க் திஸ் இஸ் நாட் கோயிங் டு யூஸ். சின்ன டேக்அவே அண்ட் லெசன்ஸும் நிறைய தெரிஞ்சது. வாட்டர் ப்ரெஷர் பற்றி தெரிஞ்சிருக்குங்க. ஆக்சுவலாக அது நான் பண்ண தப்பு தான். அண்ட் வர்க்கலா பீச்சில் என்னடான்னா அந்த வாட்டருடைய ப்ரெஷர் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. மோஸ்ட்லி வந்து அரேபியன் சீல் அப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா காற்று அதிகமாக இருக்கும், ஸோ அதனால் ப்ரெஷர் ஜாஸ்தி கிரியேட் ஆகும். ஐ திங்க் இது ப்ரெஷர் எக்ஸீட் ஆச்சுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இதே வாட்டர் டீப்பெல்லாம் வந்து நான் நிறைய பிளேஸில் பண்ணியிருந்தேன். தனுஷ்கோடி சைட்லேயோ அண்ட் இந்த ஏர்வாடி போட்டிங்லேயோ, ஈவன் அந்த கோரல் சைட்லலாம் கூட அங்கே வந்து ப்ரெஷர்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அங்கெல்லாம் வந்து வித்ஸ்டாண்ட் பண்ணது. பட் இங்கே என்னன்னு தெரியல, ஒர்க்கால நல்ல வேலை விஷுவல்ஸ் எதுவும் போகலை. எல்லாமே மெமரி கார்டில் சேவ் பண்ணியிருந்தேன். அது வந்து நான் பண்ண உண்மையிலே ஒரு நல்ல விஷயம். ரேண்டமாக யூஸ்வலாக நான் என்ன பண்ணுவேன்னா எப்போவுமே வந்து ஆக்ஷன் கேமராவில் ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மெமரி கார்டு செகண்ட் ஆப்ஷனாக போவேன். பட் இந்த வாட்டி வந்து அப்படி நான் பண்ணல. ஃபஸ்ட்டே வந்து மெமரி கார்ட்லேயே ரெக்கார்ட் பண்ணேன் அப்படின்றதுனால என்கிட்ட எல்லா வீடியோஸும் என்கிட்ட கிடச்சிது. அண்ட் அது வந்து ஒரு சின்ன வருத்தம் தான். இந்த 5 நாள் ரொம்பவே நல்லா அழகாகவும் இருந்தது. இருந்தாலும் இந்த ஃபைனல் vlog வந்து என்னால் ஆக்ஷன் கேமரா வந்து இன்னும் நிறைய விஷுவல்ஸ் எடுக்க முடியல அப்படின்ற ஒரு சின்ன வருத்தம் இருக்குது. ஓகே, எனிஹவ் இது எல்லாமே ஒரு லெசன்ஸ் தானே. நானும் ஒன்றும் பெரிய ப்ரொஃபஷனல் vloggerலாம் கிடையாது. அண்ட் இதுதான் வந்து செகண்ட் சீரியஸ். ஃபஸ்ட்டு கன்னியாகுமரி சீரியஸ் போட்டேன், இப்போ வந்து கொஞ்சம் ஈரன் சீரியஸ் போட்டுட்ருக்கேன். ஸோ அதெல்லாம் பரவாயில்ல, இன்னும் கற்றுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து இன்னும் கொஞ்சம் இந்த பேக்கப் பற்றிலாம் கொஞ்சம் ஹோம்ஒர்க் பண்ணணும். அண்ட் அன்றைக்கி டேட்டா வந்து அன்றைக்கே எடுத்து வச்சிடணும். அந்த மாதிரி இன்னும் நிறைய பிளான் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் என்ன கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் நாட் டூ குட் இன் ஃபினான்ஷியல். இந்த 6 நாள் உண்மையிலே ரொம்ப அழகாக போச்சுங்க. நிறைய எக்ஸ்பீரியன்ஸ், நிறைய லெசன்ஸ், சின்ன சின்ன ஏமாற்றங்கள், வருத்தங்கள், அந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த நீங்கா நினைவுகளோட அங்கேருந்து நான் கிளம்பிட்டேன். ஹே கைஸ், ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா செக் அவுட்ஸும் முடிஞ்சது. நிறைய செக்இன், நிறைய செக் அவுட். அண்ட் இது வந்து ஃபைனல் செக் அவுட் ஆஃப் 2025. அண்ட் இப்போ வந்து நான் கிளம்பிட்டேன். உங்களுக்கு வந்து இந்த கயாக்கிங் சைடு இல்லை இந்த போட்டிங் சைடு ஏதாவது இன்ட்ரெஸ்டடாக இருந்தது, இல்லை நீங்கள் போகணுன்னு நினச்சிருந்தா கண்டிப்பாக இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் வந்து முன்கூட்டியே புக் பண்ணிவிட்டு வாங்க. ரஷ் இல்லாமல் நல்லா ஃப்ரீயாக போகலாம். இங்கே வந்து ஒரு குட் திங் வந்து அந்தளவுக்கு க்ரௌட் இருக்காது. இவங்க எல்லாமே வந்து அப்பாயின்மெண்ட் பேசிஸில் தான் பண்ணுறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற ஸ்டாஃப்லாம் வந்து ரொம்ப சூப்பராக ஹெல்ப் பண்ணுவாங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, உங்களுக்கு வந்து அந்த வெளியில் வந்திருக்கோன்ற ஃபீலே இருக்காது. எல்லாமே அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க, இன்க்ளூடிங் ட்ரைனிங் முதற்கொண்டு. நீங்கள் எப்படி நீங்கள் வந்து ரோவ் பண்ணணும் அப்படின்றது முதற்கொண்டு எல்லாமே சொல்லி தருவாங்க. அண்ட் நல்லா நீங்கள் வாங்க, என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் தண்ணியில் மட்டும் எக்காரணத்து கொண்டும் லைஃப் ஜாக்கெட்டை ரிமூவ் பண்ணாதீங்க. ஸ்டே சேஃப். இப்போ நான் சென்னைக்கு கிளம்பிட்டேன். And it is a non-stop drive. I am not going to stop at anywhere. And almost it was 716 kilometers. ஒரு 14 hours drive. 4th டைம் நான் டேங்க் ஃபில் பண்ணுறேன். இங்கேருந்து 715 கிலோமீட்டர்ஸ் காட்டுது. எனக்கு தெரிஞ்சு நான் திருச்சிக்கு அப்புறமா மறுபடியும் ஒரு 2000 இல்லை 1500 பெட்ரோல் போட்டால் கரெக்டாக இருக்கும்னு தோணுது. இது வந்து லாங் டிரைவ் அப்படின்றதுனால நான் எங்கேயுமே நிற்காமல் நேராக சென்னை நோக்கி வந்துக்கிட்டே இருந்தேன். பட் போகிற வழியில் மட்டும் என் கண்ணுக்கு இந்த பழம்பொரி மட்டும் தெரிஞ்சது. இதை மட்டும் நான் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கிட்டேன். மேற்கு தொடர்ச்சி மலை. இந்த வாட்டி நான் பெருசாக எதுவும் வெஸ்டர்ன் காட்ஸை கான்சன்ட்ரேட்டே பண்ணலை. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பீச்சஸ் ஏரியாவே தான் நான் கவர் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் என்னுடைய அப்கமிங் ட்ரிப்பில் கண்டிப்பாக மான்சூனுக்கு ஒரு 7 days வந்து வெஸ்டர்ன் காட்ஸை நோக்கி நான் போகணுன்ட்டு பிளான் பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக கேரளாவை தாண்டி தமிழ்நாடு பார்டருக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டேன். நான் வந்து ராஜபாளையம் ஸ்ரீவல்லிபுத்தூர் வழியாக நான் கிராஸ் பண்ணி வந்துக்கிட்டு இருந்தேன். திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல, இந்த ஸ்ரீவல்லிபுத்தூரில் என்ன தான் இருக்குது. நிச்சயமாக சொல்கிறேன், நான் ஸ்ரீவல்லிபுத்தூர் பால்கோவா வாங்கலான்ட்டு தான் நான் ஸ்ரீவல்லிபுத்தூருக்கு போனேன். பட் அங்கே இருந்த விஷயங்கள்லாம் பார்த்ததும் உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு.
நம்ம தமிழ்நாட்டில் ரொம்பவே ஃபேமஸான கோபுரம் இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் கோபுரங்க. ஆமாங்க, நம்ம தமிழ்நாடுடைய கவர்மெண்ட் லோகோ சிம்பிளில் இந்த கோபுரம் தான் பதிஞ்சிருக்கும். இந்த ஆண்டாள் தாயாரின் சந்நிதி ரொம்பவே பழமை வாய்ந்த கோவிலுங்க. இந்த கோவிலுடைய கட்டுமானம் முழுக்க முழுக்க நம்மளுடைய தமிழ் கலாச்சாரத்திலையும் ஆகம விதிக்கு உட்பட்டு தான் கட்டப்பட்டிருக்கு. இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவிலின் சுவாரஸ்யமான தகவல்களும் வரலாற்று கதையும் உங்களுக்காக. ஒரு நாள் துளசி தோட்டத்தில் அழகான ஒரு தேவதை போன்ற பெண் குழந்தை தோன்றினாள். அந்த குழந்தையை விஷ்ணுஜித்தர் என்னும் பெரிய ஆழ்வார் தன்னுடைய மகள் போல் எடுத்து வளர்த்து வந்தார். அந்த குழந்தைக்கு கோதை என்றும் பெயரிட்டார். சிறு வயது முதலில் இருந்தே அந்த பெண் குழந்தைக்கு விஷ்ணு புராணங்களை பற்றி போதித்தார். அது மட்டுமில்லாமல் தினமும் அவரே தன் கையால் மாலையை செய்து விஷ்ணு பகவானுக்கு அணிவிப்பார். அந்த சிறு வயதிலிருந்தே விஷ்ணு பகவான் மீது அதிக பக்தி கொண்டார் கோதை. மாலையை கோர்ப்பதும் விஷ்ணு பகவானிற்கு அந்த மாலையை அணிவிப்பதுமே தன் தலையாய கடமையாய் கருதினார் கோதை. வழக்கத்திற்கு மாறாக ஒரு நாள் அந்த மாலையை தானே அணிவித்து கொண்டு பிறகு விஷ்ணு பகவானிற்கு அணிவித்தார். இதை கண்ட தனது தந்தை மிகுந்த கோபமடைந்தார். அந்த கோதையை நன்கு கண்டித்தார். அன்று இரவு விஷ்ணுஜித்தரின் கனவில் தோன்றிய விஷ்ணு பகவான் கோதை அணிவிக்கும் மாலையே எனக்கு பிரியமானதென்று கூறினார். மறுநாளிலிருந்து விஷ்ணுஜித்தர் கோதைக்கு மாலையை அணிவித்து அந்த மாலையை விஷ்ணு பகவானிற்கு அணிவிப்பார். கோதை அணிந்த மாலையை விஷ்ணு பகவானுக்கு சாத்துவதினால் அந்த கோதைக்கு சூடிக்கொண்டால் சுடற்கொடி என்ற பெயர் வந்தது. கோதையின் தந்தையான விஷ்ணுஜித்தருக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. திருமண வயது நெருங்கும் இந்த பெண் இவ்வாறு செய்வது அவருக்கு மிகவும் அதிர்ச்சி அளித்தது. விஷ்ணு பகவான் மீது இருந்த பக்தியால் தன் வாயால் உதித்த 2 புராணங்கள், ஒன்று திருப்பாவை, மற்றொன்று நாச்சியார் திருமொழி. கோதையின் பக்தியை கண்டு அதிர்ச்சியில் உறங்கிக் கொண்டிருந்த விஷ்ணுஜித்தரின் கனவில் விஷ்ணு பகவான் தோன்றி கோதையை வெகு விரைவில் ஸ்ரீரங்கம் அழைத்து வருமாறு கட்டளையிட்டார். விஷ்ணுஜித்தர் விஷ்ணு பகவானின் கட்டளைக்கு இணங்க கோதையை ஸ்ரீரங்கம் அழைத்து வந்தார். ரங்கநாதரிடம் உருகி உருகி பிரார்த்தனை செய்தார் கோதை தேவி. தன்னுடைய பிரார்த்தனைகளை ஏற்ற விஷ்ணு பகவான் கோதை தேவியை ஒரு ஒளியாக மாற்றி தன்னுடைய ஹிருதயத்தில் இணைத்து கொண்டார். தன்னுடைய பக்தியால் விஷ்ணு பகவானை ஆண்டாள் என்று அவருக்கு பெயர் வந்தது. ஆண்டாள் தாயாரின் பக்தி கேட்கும்போது உண்மையிலே ரொம்ப பிரமிக்க வைக்கும் வகையில் இருக்குங்க. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த இடத்துல தான் ஆண்டாள் தாயார் ஒரு துளசி மடத்தில் இருந்ததாகவும் இங்கேயே அவங்க வளர்ந்ததாகவும் இன்னைக்கு வரையும் நம்பப்பட்டு வருதுங்க. இந்த ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆத்தென்டிக் பால்கோவா எங்கே கிடைக்கும்னு பார்த்தா ஃபஸ்ட்டு இந்த புளிய மரத்தடி கடையில், இன்னொன்று இந்த வெங்கடேஸ்வரா விலாஸில். நான் இந்த வெங்கடேஸ்வரா விலாஸில் கிட்டத்தட்ட ஒரு 8 பாக்கெட் பால்கோவா வாங்கிக்கிட்டேங்க. இந்த கோவில் வளாகத்திலேயே நிறைய அரசு கிட்ட அனுமதி பெற்று, அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் எண் வாங்கின பால்கோவா கடைகள் நிறைய இருக்குங்க. ஆனாலும் நான் சொன்ன 2 கடைகள் தான் முதல்ல இந்த ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆரம்பிக்கப்பட்டது. ஒரு 4 மணி நேரமாக நான் இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர்லேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன், அதாவது இந்த ஸ்ரீவில்லிபுத்தூரை பற்றி. அண்ட் அதுக்கப்புறமா இந்த ஸ்ட்ராங் காஃபி சாப்பிடும்போது அந்த ரிலாக்ஸ் இருந்துச்சு வேறு லெவலுங்க. ஸ்ட்ராங்கான காஃபி குடிச்சு முடிச்சுட்டு அங்கேருந்து என்னுடைய பயணத்தை நான் தொடங்கினேன். திருச்சி தாண்டினதுக்கப்புறமா இங்கே ஒரு சங்கீதாஸ்னு ஒரு வெஜ் ஹோட்டலில் என்னுடைய டின்னரை நான் முடிச்சிட்டேன், அதாவது லாஸ்ட் காஃபி ஆஃப் 2025. ஆண்டாள் தாயாரின் கதையை கேட்கும்போது எனக்கு திடீர்னு என்னன்னு தெரியல, திருச்சி தாண்டின ஒன்று ஸ்ரீரங்கம் போய் பார்க்கலான்னு தோணுச்சு. ஆனால் டைம் 11:30 ஆகிடுச்சு. கண்டிப்பாக கோவில் ஓப்பனில் இருக்காது. அந்த கோபுரத்தை மட்டும் பார்த்துட்டு நான் அங்கேருந்து கிளம்பி வந்துட்டேன்.
இந்த ட்ரிப்பில் 30க்கும் மேற்பட்ட டோல்கேட்டை நான் கிராஸ் பண்ணேன். நல்ல வேலை நான் ஆனுவல் பாஸ் போட்டதுனால எனக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டடாக இருந்துச்சுங்க. ஹாப்பி நியூ இயர். 2026 வெல்கம் பண்ணியாச்சு. இந்த வாட்டி 2026 வந்து நான் டிரைவிங்கோட ஸ்டார்ட் பண்ணேங்க. நிறைய ட்ரிப்ஸ் போயிட்டு வரணும் அண்டு நல்ல குவாலிட்டியான கண்டென்ட்டை ப்ரிப்பேர் பண்ணணும், அதை பற்றி மட்டும்தான் நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அண்ட் ஒரு வழியாக சென்னை வந்து ரீச் ஆயாச்சுங்க. இந்த 715 கிலோமீட்டர்ஸை கிட்டத்தட்ட நான் ஒரு 17 ஹவர்ஸாக ட்ரைவ் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தேன். எனக்கு டயர்டு அந்தளவுக்கு இல்லை, தூக்கமும் வரல அண்ட் கண்டினியூஸாகவும் நான் ட்ரைவ் பண்ணலை. அங்கங்கே ரெஸ்ட் எடுத்து தேவையான ப்ரிகாஷன்ஸ் அண்டு கொஞ்சம் டிரைவிங் டிசிப்ளினை காம்ப்ரமைஸ் பண்ணாமல் நான் அழகாக என்னுடைய வீட்டுக்கிட்ட வந்து ரீச் ஆகிட்டேன். இதுதான் ட்ரிப் லைட் டீட்டெயில்ஸு. ஸோ மொத்தம் வந்து 2400 கிலோமீட்டர்ஸு, 55 ஹவர்ஸ் 26 மினிட்ஸ் ஆஃப் டிரைவிங். கிட்டத்தட்ட வந்து 2.5 நாள் வந்து நான் டிரைவிங்லேயே இருந்திருக்கேன். அண்ட் எஃபிஷியன்சி வந்து ஓவராலாக வந்து எனக்கு 13 கொடுத்துருக்கு, பட் ஹைவேஸ்லலாம் நல்லா கொடுத்துருக்கு. அண்ட் இந்த வாட்டி கொஞ்சம் டாப் ஸ்பீட் நான் கம்மி. லாஸ்ட் டைம் வந்து கன்னியாகுமரி சைடு வந்து 150 போனேன், இந்த சைடு டாப் ஸ்பீட் வந்து 140 தான். ஓவரால் வந்து 9.3 அவுட் ஆஃப் 10. கைஸ், இந்த vlogging சீரியஸோடைய எண்டுக்கு வந்துட்டேன். ஐ ஹோப் எல்லா vlogsம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ உங்களுடைய சப்போர்ட் இப்போ வந்து ரொம்ப 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 அவசியம். நான் கேப்சர் பண்ண ஒவ்வொரு விஷுவல்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்ட்டு நான் நம்புகிறேன். அண்ட் நான் ஜென்ரேட் பண்ண ஸ்டோரிஸ் அண்ட் நான் க்ரியேட் பண்ண ஏஐ இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்ன்ட்டு நான் நம்புகிறேன். இந்த வீடியோஸ் பற்றி உங்களுக்கு என்ன தோணுதோ அது கண்டிப்பாக கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஒருவேளை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா. அண்ட் அது மட்டும் இல்லை, உங்களுடைய ட்ராவல் பட்டிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் சீரியஸில் இன்னொரு அழகான பிளேஸில் இருந்து உங்களை நான் மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பாய் பாய்.